வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரிடம் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல். போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கரிடம் தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தை வியாழக்கிழமை நடைபெற்ற நிலையில், 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் வெள்ளிக்கிழமையும் நடைபெற்றது. அமைச்சர் சாசி சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துறை செயலர் பனீந்திர ரெட்டி, ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவின் உறுப்பினர் செயலரும் கூட்டுநருமான பிரபு சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகளும் 74 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றனர். சுமார் 4 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பெருவாரியான சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் போக்குவரத்து தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அமைச்சர் விளக்கம். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் அமைச்சர் சாசி சிவசங்கர் கூறியது, ஊதிய ஒப்பந்தத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் கூறியுள்ளன. இது தொடர்பாக முதல்வர் அலுவலகத்தில் விவாதிக்கப்படும் சில கோரிக்கைகளை நிதித்துறையுடன் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. சிலவற்றை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று எவற்றை நிறைவேற்ற முடியுமோ அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அனைத்து சங்கங்களையும் ஒரு சேர அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார் அவர். இதே போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.